நெத்தியில் வந்து ரத்தத்தை பார்த்த வந்து விஜய் வந்து ரொம்ப பதறி போகிறாரு. காவேரி கிட்டே என்னாச்சு காவேரி, எப்படி நீ வண்டி எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது காவேரி அமைதியாக இருக்காங்க. என்ன காவேரி அமைதியாக இருக்க, பாரு எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம் நீ இன்றைக்கி உனக்கு நான் பண்ணலான்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டிய காவேரி அப்படின்னோட, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்ககிட்ட நான் மாட்டிக்கிறேனே, மறுபடியும் வந்து ஆஃபீஸுக்கு கூட்டின்னு போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன காவேரி என்ன முடிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, தெரியாமல் தான் வண்டி எடுத்தேன். திடீர்னு வந்து ஒரு பொருள் இல்லைங்க, அது வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துடலாம்னு நினச்சா அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன காவேரி நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ரத்தம் வழிஞ்சிட்ருக்கா, தொடச்சி விடுறாரு. சரி இரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லைங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வண்டி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு காவேரிக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, சின்ன அடி தான், பத்திரமா பார்த்துங்க, ஒரு 2 நாள் தண்ணி படாமல் பார்த்துங்கன்னு டாக்டர் சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே வந்து காவேரி வீட்டுக்கு கூட்டின்னு வந்தோடனே விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கிறாரு. அவங்களுக்கு பார்த்து எல்லாம் செஞ்சிடறாரு. தாத்தா வந்து கவனமாக இருக்கிறது இல்லையம்மா, இப்படி அடிபட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு வயிறாக ஏறிது. என்ன காவேரி இப்படி தாங்கன்னு தாங்குறாரு. ஏற்கனவே காவேரி கிட்ட நம்ம சொல்லி வச்சுருக்கோம் விஜய் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு. இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா காவேரி வந்து என்ன நினைப்பா, விஜய் நம்மள தான் விரும்புகிறாரு, நம்மள தான் உயிராக நினைக்க மாட்டா, ஐயோ இவர் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து சாரதா வந்து காவேரி வந்து கூப்பிடுறாங்க. காவேரி நானே பார்த்துக்கிறேங்க, காவேரிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. பரவாயில்ல, சின்ன காயந்தாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆறுதல் சொல்கிறாங்க. இப்படி தான் துருன்னு ஏதாவது ஒன்று செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், சரியான வாள் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு விஜய். உடனே காவேரி வந்து நான் வாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து ஏன்டி விஜய் தம்பி அப்படி முறைக்கிற, அவர் சொன்னது உண்மை தானே, துருன்னு கார் எடுத்து போய் இப்படி ஆயிடுச்சு, அவர் வர்ற வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லையா அப்படின்னோடனே, நான் பொறுமையாக இருந்தால் என் வாழ்க்கை அவ்வளோதான், அது கூட உனக்கு தெரியாதுமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சைன் வாங்குறது விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பா இப்போ தான் நிம்மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க காவேரி. என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் சைன் வாங்கணும்னு சொல்கிறீங்களா, அதுதான் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் சொல்லிட்டேன், உனக்கு உடம்பு குணமாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா நல்ல காலம், எனக்கு உடம்பு கொஞ்ச நாளைக்கு குணமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. என்ன காவேரி யோசிக்கிற, சின்ன காயம் தான் சீக்கிரமாக ஆறிடும் டாக்டர் சொல்கிறாரு, சின்ன காயத்தை பெரிய காயமாக ஆக்கிடுவோம் அப்படின்றாங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க மனசுலேயே, என்ன காவேரி என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஒன்றும் இல்லைங்க, காயம் ரொம்ப வலிக்குதுங்க, நான் போய் படுத்துக்கட்டுமா அப்படின்றாங்க. சரி காவேரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. காவேரிக்கு தேவையான எல்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாரு. பாட்டி வந்து டேய் உனக்கு எதுக்குடா சிரமம், நான் பண்ண மாட்டேனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, காவேரிக்கு சூப் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கேன், நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன், அவளுக்கு இது கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. பொண்டாட்டிக்கு எப்படி பார்த்து செய்கிறான் பார்த்தீங்களா. நம்மளாம் ஏதாவது வேலை சொன்னால் கூட செய்ய மாட்டான், அழுத்து போடுறது, இப்போ தானே வந்து ஆஃபீஸ்லேருந்து அப்படி சொல்லிட்டு அழுத்து போவான், ஆனால் இப்போ பாருங்கள் அப்படின்னோன்னா, அவன் பொண்டாட்டிக்கு அவன் பார்த்து தானே செஞ்சாகணும், நான் உனக்கு செய்யலையா, உங்களுக்கு எப்போவுமே குறும்பு தாங்க அப்படின்றாங்க பாட்டி தாத்தா வந்து நல்லபடி கவனிச்சிக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு விஜயை. சரிங்க தாத்தா, நான் போய்ட்டு காவேரி வந்து தூங்க வைக்கிறேன் தாத்தா. வெளில சாப்பிட்டாலும் அதெல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா, நாங்களாம் பார்த்துக்க மாட்டோமா, வெளிலாக்க சாப்பாடெல்லாம் கொடுத்து டேப்லெட்டும் கொடுத்தாச்சு, நீ வெளில பற்றி எந்த கவலையும் படாத, நீ காவேரியை பார்த்துக்கப்பா அப்படின்னு சந்தோஷமாக போகிறாரு விஜய். இங்கே வந்து வராங்க, கரெக்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு போட்டு விஜய் சாப்பாடு உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக வராங்க ராகினி பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு போகிறாரு உள்ளே, ஏன் அந்த மகாராணி வந்து சாப்பிட மாட்டாங்களாம்மா, ஐயோ இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலையே, இதெல்லாம் பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது எனக்கு, இப்போ காவேரி என்ன நினச்சிட்டு இருக்கானே தெரியலையே, அவளை மறுபடியும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்க முடியுமா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. காவேரி வந்து ஏங்க நான் வந்து சாப்பிட மாட்டேனான்றாங்க, அதெல்லாம் தெரியாது, நான் தான் அவங்க வந்து கொடுப்பேன் அப்படின்னால ஊட்டி விடுறாரு ஸ்பூனால். காவேரி வேணாங்க நானே சாப்பிட்டுக்கிறேன், ஏன் காவேரி நான் ஊட்டி விட்டால் சாப்பிட மாட்டியா அப்படின்னோடனே, சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டே விஜயை என்னையே மறக்கிறாங்க காவேரி. அப்படியே விஜய் வந்து என்ன காவேரி என்னையே பார்த்துட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அடுத்து அவங்களுக்கு பார்த்து எல்லாம் செய்கிறாரு. பத்திரமா படுத்துக்கோ, இங்கே பாரு, உன்னை வந்து கவனமாக கவனிச்சிக்க வேண்டியது என்னோட வேலை புரியுதா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன அடிதாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது நான் அதான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வந்து பார்த்துக்கிறாரு. அடுத்து வந்து படுக்க வைக்கிறாரு. பத்திரமா படு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுக்க வைக்கிறாரு. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவனிச்சிக்கிறாரு காவேரியை வந்து. அப்படியே வந்து அவரோட தோள் மேலே வந்து காவேரி வந்து படுத்துக்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக இந்த அன்பு எனக்கு நிலைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே தூங்குறாங்க.